ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் 6th and 12th ஃபுல்லாக படிக்கணும். ஸோ டெஸ்ட் பேட்ச் 500 rupees தான். மொத்தம் 50 டெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஸோ கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற கோர்சஸ் டீட்டெயில்ஸும் கீழே இருக்குது, போய் பாருங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. கிளாஸ் 22 பார்க்குறோம். 7th standard term 1 Unit 1 Eidgah, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தீபாவளி என்ன தெரியும், கிறிஸ்மஸ்னு என்ன தெரியும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது ஈத்கா, முஸ்லீம் பண்டிகைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்தும் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம், சரிங்களா? செக்ஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு ஒண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் ஈத், சரிங்களா? த ட்ரீஸ் லுக்ட் greener, the field more festive, the sky had a lovely pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. டேஸ்லிங்னாக்கா எக்ஸ்ட்ரீம் பிரைட்டாக, ரொம்ப பிரைட்டாக இருக்குது தான், புரியுதுங்களா? அது ரொம்ப அழகாக இருக்குது இந்த காலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப பச்சை பசன்ட் இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸ்கைலாம் பார்க்கணும், ரொம்ப ஒரு பிங்கி கலரில் ஒரு க்ளோவாக இருக்குது, ஓகேங்களா? சூரியனை பார்த்தா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ரொம்ப அழகான ஒரு பிரைட்னஸ், ஓகேங்களா? அப்படி இருக்கான். த வில்லேஜ் வாஸ் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட். அந்த கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு எதிர்பார்ப்போடவே இருக்காங்க, ஓகேங்களா? எவ்ரி ஒன் வாஸ் அப் இயர்லி டு கோ டு தி ஈத்கா, ஓகேங்களா? எல்லோரும் வந்து அந்த பண்டிகைக்காக செல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தேன் தி அதர்ஸ். அங்கே இருக்கிற ஆண் பிள்ளைகள் வந்து எல்லாரோட அவனு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்களாம், ஓகேங்களா? தே ஹேட் பீன் டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்காங்களாம். ஃபைனலி த டே ஹேட் கம். ஒரு வழியாக அந்த நாள் வந்துருச்சு. அண்ட் நவ் தே வேர் இம்பேஷண்ட். அவங்களால காற்று கிடைக்கவே முடியல, ஓகேங்களா? அது ஆக்கப்படுத்தவங்க ஆரப்படுத்தலாம், அது மாதிரி ரொம்ப இதாக இருக்காங்க. இப்போ அப்படின்ட்டு, ஓகேங்களா? தே வேர் டாக்கிங் தேர் ட்ரெஷர் அவுட் ஆஃப் தேர் பாக்கெட்ஸ், கவுண்டிங் அண்ட் ரீகவுண்டிங் இட் பிஃபோர் புட்டிங் இட் பேக். ட்ரெஷர்ஸ்னாக்க அவங்க கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு அதை எடுத்து பார்க்குறது, பாக்கெட்லாம் எடுத்து பார்த்து திரும்ப ஒரு பாக்கெட்டில் திரும்ப எடுத்து கவுண்ட் பண்ணி பார்க்குறது மாதிரி. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls and much more. ஓகேங்களா? அதாவது மஹ்மூத், மோசின் 2 கேரக்டர் சொல்கிறாங்க. மஹ்மூத் கிட்ட 12 காயின்ஸ் இருக்குது, மோசின் கிட்ட 15 காயின்ஸ் இருக்குது. இதை வச்சு நிறையா வாங்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. தி ஹாப்பியஸ்ட் ஆஃப் தி பாய்ஸ் வாஸ் ஹமீத், ஓகேங்களா? இந்த பசங்களே ஹமீத் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானா. ஹி வாஸ் ஒன்லி 4, தின் அண்ட் போர்லி ட்ரெஸ்டு. அவங்க 4 வயசாக தான், ரொம்ப மெல்லிஞ்ச உடம்பா இருக்கானா, ரொம்ப பாவமான ட்ரெஸ் தான் போட்டிருக்கான், ஓகேங்களா? லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் கொலரா. அதை பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து அவங்க அப்பா வந்து காலரால் இறந்துட்டாங்களாம். தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டெட். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்களாம். ஃப்ரம் தென் ஹமீத் லிவ்டு வித் ஹிஸ் ஓல்டு கிராணி அமீனா. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி கூட அமீனா கூட தான் வாழ்ந்துட்டுருக்காங்களே இந்த பையன். வாஸ் ஹாப்பி எஸ் எ லார்க், சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கானா. ஷீ டோல்ட் ஹிம் தட் ஹிஸ் ஃபாதர் ஹேட் கான் டு ஏர்ன் மணி அண்ட் தட் ஹிஸ் மதர் ஹேட் கான் டு அல்லா டு கெட் லவ்லி கிஃப்ட்ஸ் ஃபார் ஹிம். அதான் அவங்க பாட்டி என்ன சொல்லி வச்சுருக்காங்கனாக்க, 4 வயசு பையன் தானே, அவங்க பாட்டி என்ன சொல்லி வச்சுட்டாங்கனாக்க, அப்பா வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு உனக்காக இதெல்லாம் வாங்குறதுக்காக அப்படின்ட்டு, ஓகேங்களா? காசு சம்பாரிச்சுக்கிறதுக்காக உனக்காக. உங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்லா கிட்டே போயிட்டுருக்காங்க உனக்கு கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. திஸ் மேட் ஹமீத் வெரி ஹாப்பி. இது சொன்னோன்னா அவங்க ஹமீத் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அவனை பற்றி அந்த வயசுக்கு என்ன எல்லாம் கிடைக்கும், ஜாலியாக இருக்கான். ஹமீத் ஹேட் நோ ஷூஸ் ஆன் ஹிஸ் ஃபீட், த கேப் ஆன் ஹிஸ். அது அவங்ககிட்ட ஷூ இல்லை. த கேப் ஆன் ஹிஸ் ஹேட் வாஸ் சாயில்ட் அண்ட் டேட்டட். அது கிழிஞ்சிருக்கு, டேட்டட்னாக்கா டான், ஓகேங்களா? He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. பையன் வந்து நம்புகிறான், கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து நிறைய சில்வருக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க, அம்மா வந்து நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வர போகிறாங்க அல்லா கிட்டேருந்து அப்படின்னு நினச்சிட்ருக்கான். தென் he would have more than மஹ்மூத், மோசின், நூரே அண்ட் சம்மி. இப்போ மொத்தம் 5 கேரக்டர் ஆயிடுச்சு இந்த இடத்துல. பசங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 4 பேர். அவன் நினைக்கிறான் மஹ்மூதை விட, மோசினை விட, நூரை விட, சம்மியை விட நம்மள்கிட்ட தான் அதிகமான காசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஹமீத்ஸ் கிராணி அமீனா வாஸ் சேட். பட் ஆனால் அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஓகேங்களா? இட் வாஸ் ஈத் அண்ட் ஷீ டிட் நாட் ஹாவ் ஈவன் ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ். இந்த ஈத் பண்டிகை டைமில் கூட அவங்கள்ட்ட ஒரு சமைக்க கூட சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க.
இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈத். ஒருவேளை அவங்க பையன் உயிரோட இருந்திருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஈத் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஹமீத் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் சென்ட். ஹமீத் அவன் பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறான், கிராணி ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் டு கெட் பேக், டோன்ட் வரி. அமீனா வாஸ் வெரிடு. ஓகே, இந்தமாரி சொல்லும்போது பையன் அவங்களுக்கு எப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் புரியுதுங்களா. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க பசங்களாம் வந்து அவங்க அப்பா கூட போகிறாங்க, இவனை மட்டும் இப்படி தனியாக அனுப்புறது அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஹமீத் லெஃப்ட் வித் தி அதர் பாய்ஸ். ஹமீத் வந்து மற்ற பசங்களோட போகிறான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். அதாவது அவன் வந்து இந்த கால் இல்லாமல் ஒரு ரெக்கே, அது கால் வந்து ரெக்கை வந்து பறந்து போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கானோ புரியுதுங்களா. தே ரேன் ஆன் அஹெட் ஆஃப் தி எல்டர்ஸ் அண்ட் வெயிட்டட் ஃபார் தம் அண்டர் எ ட்ரீ. பெரியவங்களாம் தாண்டி வேகமாக ஓடி போய்ட்டு அந்த மரத்துக்கடி போய் பசங்க போய் வெயிட் பண்ணுறாங்களாம். தே ரீச்டு தி சபர்ப்ஸ் ஆஃப் தி டவுன். சபர்ப்ஸ்னாக்கா அவுட்ஸ்கட்ஸ் ஓகேங்களா, அந்த ஊரோட வெளிப்பக்கம் இருக்கிறதுக்கு போயிருக்காங்க. ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் தி ரோடு வேர் பிக் ஹவுசஸ் ஆஃப் தி ரிச். ஓகேங்களா, அதாவது அந்த இடத்துல இந்த ரோட் சைடில் பார்த்தேன் அவுட்ஸ்கட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பணக்காரனோட வீடாக தான் இருக்குதான் ரெண்டு சைட்லேயும். இந்த கார்டன்ஸ் மேங்கோ அண்ட் லீச்சே ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அங்கே ஒரு கார்டன் இருக்குது, அங்கே மாம்பழம் இருக்குது, லீச்சி இதெல்லாம் எல்லாமே இருக்குதான் ஓகேங்களா, ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸாகவே இருக்கான். தென் தே கேம் அக்ராஸ் தி ஸ்டோர்ஸ் ஆஃப் தி ஸ்வீட்ஸ் வெண்டார்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர்ஸ் அங்கே அந்த இடத்துல நடந்து வரும்போது கண்டிப்பாக அங்கே ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், நல்லா ஸ்வீட்ஸ் கடைங்க இருக்கும், நிறைய பொருள் கடை, விளையாட்டு கடை, ஜமான் கடை அதெல்லாம் இருக்குது. ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி. கெய்லினாக்க இன் பிரைட் கலர்ஸ், ரொம்ப அழகான கலர்ஸில் கண் அப்படி கவர்ற கலர்ஸில் இருக்கான். எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டெயின்ஸ். எல்லா கடையிலையும் ஸ்வீட்ஸ் இருக்குதான் ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். செஷன் 2 பாருங்கள். செஷன் 2 ஓப்பன் பண்ணுவோம் ஓகேவா. Soon the roads began to get crowded. Some people were on tangos and Eidgahs, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடட் ஆகிடுச்சு, நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. மோட்டர் கார்ஸில் வராங்க, நடந்து போகிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸும் வருவாங்கல்ல, அது எல்லாமே எல்லாருமே வந்து பர்ஃப்யூம் அடிச்சிருக்காங்களாம், நல்ல ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்காங்களாம். த சில்ட்ரன் வேர் ஏ காம் அண்ட் கண்டென்டட் லாட். நிறைய பிள்ளைகள் வந்து ரொம்ப காமாக இருக்காங்களாம், ரொம்ப அமைதியாக இருக்காங்களாம். ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரி திங் இந்த டவுன் வாஸ் ஒண்டர்ஃபுல். அது இந்த கிராமத்து பசங்களுக்கு எல்லாமே வந்து அது ஒரு அதிசயத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கான் எல்லாமே. வாட் எவர் காட் தேர் ஐ தி ஸ்டூட் அண்ட் கேப் அட் இட் வித் ஒண்டர். அவங்க எதை பார்த்தாலும் அவங்க கண்ணால் பார்த்தாலே அது அப்படி நின்று பேன்னு பார்ப்போம் திரும்ப ஸ்டேட் வச்சக்க நட்டுக்காமல் பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்கலாம், அதுமாரி பார்த்துட்டே நடக்கிறாங்களாம் ஓகேங்களா. அட்லாஸ்ட் த Eidgah கேம் இன் டு வியூ ஓகேங்களா, அது பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேர் வேர் ரோ அப்பான் ரோ ஆஃப் வர்ஷிப்பர்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் த ஐ குட் சி. அந்த இடத்துல எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிருப்பாங்களே அதான் சொல்லியிருக்காங்க. நியூ கமர்ஸ் லைன்டு தெம்செல்ஸ் பிகைன் தி ஒன்ஸ் ஆல்ரெடி தேர். புதுசாக வராங்க எல்லாரும் வந்து பார்த்தினாக்கா அவங்களுக்கு பின்னாடி அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே நிற்க ஆரம்பிக்கிறாங்க. த ப்ரேயர் வாஸ் ஓவர், மென் எம்ப்ரேஸ்ட் ஈச் அதர். ப்ரேயர் முடிஞ்சிச்சு, ஆண்கள் வந்து ஒவ்வொருத்தரை கட்டி கழுவி அந்தமாரி ப்ரே பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுட்டாங்க. தி டிசைன் ஆஃப் தி ஸ்வீட் அண்ட் டாய் வெண்டர் ஸ்டோர்ஸ் லைக் அன் ஆர்மி மூவிங் டு அட்டாக். அதேமாரி எல்லோரும் வந்து ஸ்வீட் கடைக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாய் இந்த பொம்மை வைக்கிறாங்க எல்லோரும் வந்து அப்படியே அட்டாக் பண்ணுற மாரி ஒரு ஆர்மி வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க, அந்த அளவுக்கு வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்களாம். தேர் வாஸ் தி மெர்ரி கோ ரவுண்ட் வித் வுட்டன் எலிஃபென்ட்ஸ், ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். யூ பெய்டு 1 பைசா அண்ட் ஹேவ் 25 rounds ஆஃப் ஃபன். இதுமாரி அங்கே கேம்ஸ்லாம் நடக்குது புரியுதுங்களா. அதாவது யானை இருக்குதான், குதிரைங்க இருக்குதான், கேமல்ஸ் இருக்குதான். நீ 1 பைசா கட்டினாக்கே 25 ரவுண்ட் அடிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. மஹ்மூத், மோசின், நூரி அண்ட் அதர் பாய்ஸ் மவுண்டட் த ஹார்ஸ் அண்ட் கேமல்ஸு. அவங்க இந்த மற்ற பசங்க எல்லோரும் போய்ட்டு அந்த குதிரை மேலேயும் கேமல் மேலேயும் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஓகேங்களா. ஹமீத் வாட்ச் தெம் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ். ஹமீத் எல்லாரையும் தூரத்தையும் பார்க்குறான்னா. ஆல் ஹி ஹேட் வேர் 3 பைசாஸ். இவங்ககிட்ட இருக்கிறது 3 பைசா மட்டும்தான். ஹி குடன்ட் பார்ட் வித் a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. ஓகேங்களா, அதெல்லாம் நினைக்கிறேன் இந்த 3 பைசா அடிச்சுட்டு இதை வேஸ்ட் பண்ணுறக்கூடாதுன்றதும் நினைக்கிறான். அதேமாரி அதை பசங்களாம் ரைடில் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ பொம்மைங்க அந்தமாரி கடைக்கெலாம் வர ஆரம்பிக்கிறாங்க.
There was a row of stalls on one side with all kinds of toys. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொம்மைங்களும், சோல்ஜர்ஸு, மில்க் மெய்டு, கிங்ஸு, மினிஸ்டர்ஸு, வாட்டர் கேரியர்ஸு, வாஷர்மேன் அண்ட் ஹோலிமேன், புரியுதுங்களா? அங்கே எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் இது இருக்குதான், புரியுதுங்களா? Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. அப்படியே போய்ட்டு ஒரு போலீஸ்மேன் இதுமாரி வாங்கிட்டு வந்திருக்காப்புல தம்பி, ஒரு கன் வாங்கியிருக்காப்புல. மோசின் bought a water carrier while நூரே got a lawyer. மோசின் வந்து வாட்டர் கேரியர் வாங்கியிருக்கானா, நூரே வந்து லாயர் இது வாங்கியிருக்கானா பொம்மைகளில். Those toys cost 2 paisa each. எல்லா பொம்மைங்களும் 2 பைசாவாம். ஹமீத் had only 3 paisas. ஹமீத் கிட்ட 3 பைசா மட்டும்தான் இருக்குது. How could he buy such expensive toys? அவனால் எப்படி இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வாங்க முடியும்? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them angrily and wished he could hold them in his hands for just a moment or two. அவங்க இடத்த விட்டுற மாட்டாங்களா, நம்மள்ட்ட கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு எண்ணத்திலே பார்க்குறான். இவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் இவன்ட்டு இது 3 பைசா தான், அது செலவு பண்ண மனசு வரல. After the toys, it was sweets. பொம்மைங்களாம் தாண்டோன்னா அடுத்து கண்டிப்பாக சாப்பாட்டு கிடையாது, ஸ்வீட் கிடைக்கும் தான் பொண்ணு பசங்க. someone bought a seed candy, அதர் குலாப் ஜாமுன்ஸ் ஆர் ஹல்வா. அங்கே போய்ட்டு இருக்க எல்லா ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க, ஓகேங்களா? they smacked their lips with relish. இங்கேருந்து இப்போ ரிலீஷ்னாக்கா என்ஜாய்ட் ஆர் டுக் ப்ளஷர் ஆன் தி டேஸ்ட். சாப்பிட்றேன் அப்பா அது சூப்பர் டேஸ்ட் சொல்ல, அதுமாரி நல்ல வேகமாக சாப்பிட்றாங்களா. ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட். ஹமீத் மட்டும் சாப்பிட்லையா. Section 3 பார்ப்போம். Next to these sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. இந்த ஸ்வீட் ஷாப்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா சில ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கான், ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் இருக்கான், நகைக்கடைங்களாம் இருக்குதா, ஓகேங்களா? இந்த பசங்களுக்கு வந்து அதில் பார்த்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறம் அதை தாண்டி போகிறாங்க. அமித் மட்டும் அப்படியே நிற்கிறான் போல். It occurred to him, Hamid, that his granny did not have a pair of tongs. ஓகேங்களா? இது நம்ம பாட்டிக்கிட்ட இது இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே போகிறான். Each time she cooked chapatis, the iron pan burnt her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, how much for the pair of tongs? The shopkeeper looked at him and replied, it's not for you. ஆக்சுவலாக அவங்க பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கும்போது இந்த சப்பாத்திலாம் சுடுவாங்கள்ல, அந்த டைமில் வந்து அந்த இதை பிடிச்சி சுடும்போது சில நேரம் சுட்டுருமா. ஏன்னாக்கா இந்த இரும்பு சூடாக இருக்கிறதுல இரும்பு கையிலோட பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஹோல்டிங் பண்ணுறதுக்குங்களா, அது டூல் யூஸ் டு ஹோல்ட் ஹாட் திங்ஸ், ஓகேங்களா? சூடான பொருள் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லையே, ஒருவேளை இதை வாங்கிட்டு போனால் நம்ம பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களே, இது ரொம்ப வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் தானே, அவங்க கை சூடாவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு சரி இதை வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறான். அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறான், இது எவ்வளோங்க ரெண்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் சொல்லிட்டு இது உனக்கு இல்லைப்பா அப்படின்றாரு. ஏன்னா சின்ன பையன் இல்லை, 4 வயசு பையன் தானே. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட் இவன் கேட்குறான். ஏன் இது விற்கிறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஒய் ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல்? இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா. ஏன் இது விற்க மாட்டேன்னு நினைக்கிற, இது வந்து 6 பைசா அப்படின்றாரு. ஹமீத்ஸ் ஹார்ட் சாங்க். டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் ஹீ செட். ஹமீத் சொல்கிறான், ஐயோ அப்படின்லாம் சொல்லாதீங்க, உண்மையான ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு கேட்குறான். ஆல்ரைட், இட் வில் பி 5 பைசா, டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்றாரு. சரி ஓகேப்பா 5 பைசா தான், வேணா இடத்துக்கு இல்லை விட்டுரு அப்படின்றாரு. ஹமீத் சேது, வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் 3? ஹமீத் கேட்குறான், எனக்கு 3 பைசாக்கு தரீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். தென் ஹீ வாக்ட் அவே. அப்புறம் நடக்கிறான். அஃப்ரைட் த ஷாப்கீப்பர் வுட் ஸ்க்ரீம் அட் ஹிம். ஷாப்கீப்பர் நம்மளை பற்றி திட்ட போகிற சொல்லிட்டு இவன் வந்து போகிறானா. பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஆனால் ஷாப்கீப்பர் வந்து திட்டலையாம், கத்தலையாம். On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட ஹமீதை கூப்பிட்டு சரி இந்த 2 டாங்ஸ் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 3 பைசா கொடுக்குறாரு. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. இவனுக்கு தான் அது வந்து கன்னுமாக இருக்குது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறதுக்கு. Mohsin laughed and said, are you crazy? What will you do with the tongs? Mohsin பார்த்து சிரிக்கிறான். டேய் என்ன பைத்தியமா, இதை வச்சு நட பண்ண போகிற அப்படின்றாங்க.
Hamid flung the tongs on the ground and replied, try and throw your water carried on the ground. It will break அப்படின்றான். முடிஞ்சா அவன் தண்ணி எடுத்து இதில் ஊற்றுறா, அதுவே உடஞ்சிரும் அப்படின்றான். மஹ்மூத் said, are these tongs some kind of toy அப்படின்னு கேட்குறான். மஹ்மூத் இது என்ன பொம்மையா அப்படி சொல்லி கேட்குறான். why not replied Hamid, ஏன் இதை பார்த்தா அவனுக்கு பொம்மையாக தெரியலையா அப்படின்றான். place them across your shoulders and it is a gun. carry them in your hands. it is like the musical instrument carried by singing monks. my tongues are like a tiger among toys. சாம இல்லை, இது எத்தனை ஷோல்டர் வச்சுப்பார், அப்படியே இது கன்னு மாதிரி இருக்கும். ஓகேவா, அவன் கையில் எடுத்து யூஸ் பண்ணிப்பார். இதுதான் இருக்கிறதுலே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அழகாக பாடிட்டு போவாங்களா, அவங்களுக்கு மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பொம்மைகளையும் இதாண்டா டைகர், இதாண்டா சிங்கம், சிறுத்தை அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிக்கிறான். சாமி who had bought a small tambourine asked, will you exchange them for my tambourine? அவன் tambourine வாங்கியிருக்கான்ல, அது வந்து இதை ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாடா சொல்லிட்டு கேட்குறான் சாமி. இட் இஸ் worth 8 பைசா, அது வந்து 8 பைசாவாம். பட் ஹமீத் would not, ஆனால் ஹமீத் வந்து ஒத்துக்கலையாம். the pair of tongues won everyone over to this side. எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாங்ஸ் வந்து வாங்கணுன்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஆசை தோணுச்சு. by 11 the village was again filled with excitement. all those who had gone to the fair were back at home. எல்லாரும் அந்த ஃபேருக்கு போனாங்களா, வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஹமீது வீட்டுக்கு வரான். as soon as she heard this voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. பேரனோட குரலை கேட்டோன்னே கிராணி அவங்களுடைய அமீனா வந்து வெளில வராங்க. பையனை பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. suddenly she noticed the tongs in his hand. where did you find these tongs? உடனே பாட்டி இதை பார்த்துட்டு, ஏய் இது எங்கடா போய் வாங்கிட்டு வந்த அப்படின்றாங்க. இது ஏது உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ பாட் தம், நான் வாங்கினேன் அப்படின்றான். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தெம்? எவ்வளோ கொடுத்து வாங்கன்னு கேட்டால் 3 பைசான்றாங்க. யுவர் ஸ்டூபிட் சைல்டு, முட்டா குழந்தை நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன், யூ ஹேவன்ட் ஹேட் எனி திங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். ஏன்டா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, மதிய நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீ எதுவும் சாப்பிட்லையா, தண்ணி குடிக்கலையா? couldn't you find anything better in the fair than this pair of fine tongues? ஏன்னா இதை தவிர்த்து உனக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா, நல்லதா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. Hamid replied in an injured tone, you burn your fingers on the iron pan, so I bought them. Granny was deeply moved by Hamid's selflessness. அதாவது அவங்க பாட்டிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நல்ல பிள்ளை பெற்று வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சரிங்களா, she started crying. அவங்களுக்கு அழுகியே வந்துருச்சு. ஒரு 4 வயசு குழந்தை இந்த மாதிரி உங்களே ஒரு யோசிச்சு பண்ணும்போது இப்படி இருக்கும். For the rich woman, the pair of tongues was a precious sack of silver. ரிச்னாக்கா அன்ஹாப்பி உமன், புரியுதுங்களா? ஒரு சந்தோஷமே பார்க்காத ஒரு பெண்மணிக்கு இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். கிட்டத்தட்ட மூட்டை கணக்கில் நீங்கள் சில்வர் எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டோரி பை முன்ஷி பிரேம்சந்த், டிரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை உமா ரமன். இதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ப்ரீஷியஸ்னாக்கா வேல்யூபிள், ரிச்னாக்கா அன்ஹாப்பி. ஸோ இந்த ஜம்பிள் சென்டென்ஸில் இருக்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒண்டர்ஃபுல் அதுமாரி. ஓகேங்களா? ஓகே, இந்த வேர்ட்ஸ் வச்சு இந்த லைனில் அழகாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க முக்கியமாக லாங்குவேஜ் செக் பாயிண்ட். டோன்ட் சே ஏதோ சொல்லக்கூடாது, ஏதோ சொல்லணும். ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர் அண்ட் ஹீ இஸ் மை கசின் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. தே ஆர் மை கசின் சொல்லணும். த வேர்ட் கசின் இஸ் யூஸ் டு ரெஃபர் போத் மேல் அண்ட் ஃபீமேல். கசின்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேரும் சேர்த்து தான் குறிக்கும். கசினால ஆண் பெண் யார் வேணால் குறிக்கும். அதனால் நீங்கள் வந்து என்னோட கசின் சிஸ்டர், கசின் பிரதர் அப்படின்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. ஐ ஹாவ் 2 daughter-in-laws. இதில் நல்லா கவனிங்க. ஐ ஹாவ் 2 daughters-in-law. சரிங்களா? daughter-in-laws வராது, கண்டிப்பாக கேட்கலாங்க, நோட் பண்ணிக்கோங்க. daughters-in-law, புரியுதுங்களா? அப்படி தான் வரும். எஸ் இஸ் added to the first word daughter to form the plural. இந்த இடத்துல daughter-in-law வந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கு டாட்டர் இருக்குல்ல, அது கூட தான் எஸ் சேரும், லாஸ் கூட சேராதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
There were many flowers in the bunch, only a few are fresh. There are some biscuits in the plate. Are there any mangoes in the basket? No, there aren't. But there are some guavas. Determiners are words that are used before a noun. A determiner describes the noun and functions like an adjective. Determiner வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் பிஃபோர் நவுனுக்கு முன்னாடி தான் வந்து டெட்டர்மைனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா. டெட்டர்மைனர் எது பேர்னாக்கா டிஸ்கிரைப்ஸ் தி நவுன். சரிங்களா, நவுன் வந்து டிஸ்கிரைப் பண்ணுமா, விளக்குறைக்கு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் லைக் அன் அட்ஜெக்டிவ், ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி தான் இதுவும் வேலை செய்யும் டிட்டர்மைனரும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், மெனி, ஃபியூ, சம், எனி, சம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைனர்ஸில் தான் வருது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதில் இதெல்லாம் தேவையில்ல, தேவையில்ல. நோ, நாட் நீடட். ஏதாச்சும் முக்கியமாக வந்து இருக்கிறதா? இல்லை. ஸோ அடுத்த டாபிக் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வேலோடு கிராண்ட் அதை பற்றி பார்ப்போம். பை ஃப்ரம் டெக், ஆல் தி பெஸ்ட்.